இன்றைக்கு நம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 42 அதிகாரம் 8வது வசனம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அந்த மகிமையை வேறொருவருக்கும் அவருடைய துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட கிரியைகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். ஏன்னா நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர். அவர் நீதியும் சத்தியமும் நிறைந்தவர். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவருடைய இன்னொரு நாமம் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் அவரை பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். அதே போல் அவரை ஆவியோடும் உண்மையோடும் நம்ம தொழுது கொள்ளணும். ஏன்னா நம் தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். அவர் சகலத்தையும் உண்டாக்கி ஆளுகிற சர்வ சிருஷ்டிகரும் சர்வத்துக்கும் எஜமானாக இருக்கிறார். ஏசாயா 42:3 சொல்கிறார், அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நெறிந்த நாணல் முறியாமல் மங்கி எறிகிற திரியை அணையாமல். ஒவ்வொருவருக்குள்ளாயும் கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும் இல்லையா? அப்போ அதை அணையாதபடிக்கு தேவன் அவரவருக்குரிய நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறார். அதே போல் அவர் நியாயத்தை பூமியில் நிலைப்படுத்தும் மட்டும் அவர் இலைக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் எல்லாம் காத்திருக்கிறது. கர்த்தருடைய வசனம் எல்லா எல்லையிலையும் போய் சேரணும். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் தேவ வார்த்தையை அறிந்திருக்கணும் இல்லையா? சுவிசேஷமானது எல்லா எல்லைகளிலும் அறிவிக்கப்படணும். ஏன்னா யூதேயா, சமாரியா, எருசலேத்தில் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக தன்னுடைய சீஷர்களை 2 பேராக தேவன் அனுப்பினார், அப்போஸ்தலர்களாக இல்லையா? அதுபோல் இன்றைக்கும் அவருடைய வார்த்தை எல்லா இடத்திலும் பிரஸ்தாபப்படணும். இன்றைக்கி தீவுகளும் அவருடைய வேதத்துக்கு காத்திருக்குன்னு வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அவர் வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியினும் அதில் உற்பத்தி ஆகுகிற யாவற்றினாலும் பூமியில் அது எல்லாத்தையும் பரப்பி வைத்திருக்கிறார். அதில் இருக்கிற ஜனத்துக்கும் சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன். அப்போ நம் தேவன் எப்படிப்பட்டவர்? நம்ம எல்லாருக்கும் ஜீவ சுவாசத்தை கொடுத்து நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும்படியாக செய்கிறார். அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் தன் ஜீவ சுவாசத்தை கொடுத்து இந்த பூமியிலே வைத்திருக்கிறார்னு பார்க்குறோம். அவர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை நாம் விடுதலையாக்கவும் இருளில் இருக்கிறவங்களை சிறையிலிருந்து விடுவிக்கவும் தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? கர்த்தர் யாரெல்லாம் தம்முடைய ஊழியத்துக்காக அழைத்திருக்கிறாரோ அவர்களுடைய காரியங்கள் இதெல்லாம். குருடர்கள் கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், இருளில் இருக்கவங்கள சிறையிலிருந்து விடுவிக்கவும். குருடர்னா கண்ணிருந்தும் குருடர், காதிருந்தும் செவிடர் இல்லையா? ஆவிக்குரிய கண், ஆவிக்குரிய செவி திறக்கணும். அதே போல் பிசாசின் பிடியிலும் மனுஷிக வல்லமையிலும் உலகத்துக்குரிய காரியங்களிலும் சிறைப்பட்ட நிலையில் இருக்கிற அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை விடுதலையாக்க தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கார். ஏன்னா நம் கர்த்தராகிய தேவன் நான் நீதியின்படி உன்னை அழைத்து அப்படின்னு சொல்கிறார். நம்மளை எப்படி அழைச்சிருக்கிறாரா? அவருடைய நீதியின்படி நம்மை அழைத்திருக்கிறார். உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன்னே சொல்கிறார். அப்போ இன்றைக்கி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களும் ஒரு வசனத்தை சுமந்து போகிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறாரு, உங்களை ஜாதிகளுக்கு உடன்படிக்கை, ஜாதிகளுக்கு ஒளியாகவும் நான் உங்களை வைக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களை தற்காத்தும் வருகிறேன்னே சொல்கிறார். ஏசாயா 42 அதிகாரம் 11 வசனத்தில் என் நிமித்தமே அப்படி செய்வேன். அப்போ கர்த்தருடைய நாம மகிமைக்காக தான் தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த உலகத்தில் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஏன் குருடர்களையும் செவிடர்களையும் முடவர்களையும் கூணர்களையும் குஷ்டரோகிகளையும் வியாதியஸ்தர்களையும் எதுக்காக இந்த உலகத்தில் படைத்தார்னா எல்லாருக்குள்ளேயும் தன் மகிமையை வெளிப்படுத்துவதற்காக தான். ஏன்னா கர்த்தர் அவர் இந்த குமாரனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா அந்த பூமியில் அவர் வெளிப்பட்ட போது அநேக மக்களுக்கு அவர் குருடர்களுடைய கண்களை திறந்தார், செவிடர்கள் காதுகளை கேட்கும்படியாய் செய்தார், கூன் முதுகுள்ள ஸ்திரீயை சொஸ்தமாக்கினார், இந்த மாதிரி குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கி இந்த மாதிரி மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். எவ்வளோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம் தேவன் செய்தார் இல்லையா? அப்படிப்பட்ட தேவன் அவர் நாமத்தின் நிமித்தம்தான் அது செய்கிறார். என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் எதுவும் குலைச்சல் ஆக்காதீங்கன்னே சொல்கிறார். நான் வேறு ஒருவருக்கும் என் மகிமையை
கொடேன்னே சொல்கிறார். அவருடைய மகிமையை வேறு எந்த விக்கிரகங்களுக்கும் கொடேன்னு சொல்கிறார். ஏசாயா 43:11 பார்க்குறோம், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறு ரட்சகர் இல்லை. இந்த பூமியில் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அந்த உன்னத நாமத்தை தவிர வேறொரு நாமம் இந்த பூமியிலும் கிடையாது, வானத்திலும் கிடையாது. கர்த்தருடைய நாமம் தான் உயர்ந்தது, அது உன்னதமான நாமம், அதுதான் ரட்சிப்புக்கு ஏதுவான நாமம். அவரை அல்லாமல் நம்மை ரட்சிக்கிறதுக்கு வேறொரு நாமம் இந்த பூமியில் இல்லை, இல்லையா? யாத்ராகமம் 34:14 சொல்கிறாரு, கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவருடைய நாமமாக இருக்குது. அவர் அந்நிய தேவனை பணிந்து கொள்ள வேண்டாம்னே சொல்கிறார். யாத்ராகமம் 20:3-4 பார்க்குறோம், என்னை அன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னே சொல்கிறாரு. எந்த கல்லையோ மண்ணையோ மரங்களையோ எதையும் வணங்காதுங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கீழே தண்ணீர்லேயும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அந்த விக்கிரகத்தை நீங்கள் உண்டாக்க வேண்டாம், அதை வணங்கவும் வேண்டாம்னே சொல்கிறார். அப்படி தேவன் சகலத்தையும் அவருடைய மகிமை பிரஸ்தாபத்துக்கு என்று தான் சகலத்தையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதனால் நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம், அவைகளை சேவிக்கவும் வேண்டான்னு சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறதுனால என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன்னு சொல்கிறார். அப்புறம் தேவனை பகைக்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் மேலே ஒரு சாபம் இருக்காது. 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை மட்டும் அது பிள்ளைகளிடத்தில் விசாரிக்கப்படுகிறதா இருக்குதுன்னு பார்க்குறோம். சங்கீதம் 83:18 அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கப்படுவார்கள், நாணமடைந்து அழிந்து போவார்கள். யாரெல்லாம் தேவனை தூஷிக்கிறார்களோ, அவர்கள் விரோதமாக இருக்காங்களோ, அவர்கள் வெட்கப்பட்டு நாணமடைந்து அழிந்து போவார்கள்னே சொல்கிறார். யாத்ராகம் 4:5 பார்க்குறோம், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம். இங்கே கர்த்தர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்போது தான் யாருன்னு சொல்கிறாருன்னா, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாக இருக்கேன், நீ இதை நம்புவதற்காக தான் உனக்கு நான் இப்போ தரிசனமாயிருக்கேன். இதை போய் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்லி அவர்களை என்னை தொழுது கொள்ளும்படியாக அழைத்து கொண்டு அவர் சொல்லுகிற அந்த மலைக்கு வரும்படியாக மோசேக்கு தேவன் கட்டளையிட்டதை பார்க்குறோம். யோவான் 5:23 பார்க்குறோம், குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாது இருக்கிறான்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் நாம் விசுவாசிக்கிறோம்னா அவரை அனுப்பின பிதாவாகிய தேவனையும் நாம் விசுவாசிக்கணும், இல்லையா? இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் ஜீவனுக்கு போகிற வழி வேறு ஒன்றுமே இல்லை. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அப்போ அவரை அல்லாமல் நாம் பிதாவை காண முடியாது. அவரை விசுவாசித்தோம்னா நாம் பிதாவை காண முடியும். யோவான் 8:38 பார்க்குறோம், நான் என் பிதாவினிடத்திலே கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்திலே கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர் தன் சீஷர்களிடத்திலும் ஜனங்களையும் பார்த்து சொல்கிறார், என் பிதா எதெல்லாம் எனக்கு செய்த காமித்தாரோ அதெல்லாம் தான் உங்களிடத்தில் நான் செய்கிறேன், நீங்களும் உங்கள் பிதா சொன்ன காரியங்களை தான் நீங்களும் செய்து வருகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இன்றைக்கி நம்ம கர்த்தர் சர்வ வளமுள்ள தேவன், அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஏன்னா கர்த்தருடைய தனித்துவமான தன்மையும் அவருடைய மகிமையும் எந்த ஒரு சிலைகளுக்கும் அவருடைய துதியை நாம் கொடுக்கக்கூடாதுன்றது தான் இன்றைக்கி சொல்கிறாரு. அதே போல் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், அந்த மகிமையை வேறு ஒருவருக்கும் அவருடைய துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொல்லுகிறார். அதனால் மகத்துவமும் மகிமையும் பரிசுத்தமும் நிறைந்த ஜீவனுள்ள தேவனை நாம் வணங்குகிறோம். அவர் மெய்யான தேவனாக இருக்கிறார். அதனால் அவருடைய மகிமை வேறு ஒருவருக்கும் அவருடைய துதிய விக்கிரகங்களுக்கும் அவர் கொடுக்க மாட்டார். ஆமீன்.